இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு தலைப்பை நம்ம சிந்திக்க போகிறோம். பாவத்தின் விளைவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். இந்த பாவங்கிறது கொடூரமான ஒரு காரியம். நிறைய நேரம் சிலர் பாவத்தோடு என்ன செய்கிறாங்க, விளையாடுறவங்களாம் என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. இந்த வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் ஒரு மனிதனின் நிழல் போல தொடர்ந்து வருமா. சில பாவம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சாபத்தை அது கொண்டு வந்து விடும். பாவம் பயத்தை கொண்டு வரும். பாவம் செய்யும்போது ஒரு மனிதனுக்குள்ளே முதல்ல வர்றது என்னதான், பயம். அது சமாதானத்தை என்ன செஞ்சிருவாங்க, இழந்துருவாங்க. சந்தோஷத்தை இழந்துருவாங்க. அது எப்பொழுதும் பயத்தோடவே என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. அவங்க செஞ்ச காரியத்தை மற்றவங்க பேசும்போது அவங்களுக்குள்ள என்ன செய்யும், அந்த பயம் கொண்டே என்ன செய்யும் இருக்கும். அந்த பாவம் ஒருத்தர் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அவங்க சந்ததி என்ன செய்தது பாதிக்குது. சில காரியங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் நான் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சில காரியங்கள் சில குடும்பத்தில் என்ன செய்யும், காணப்படும். அப்போ நம்ம எந்த பாவத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. அதுவும் சரீரத்தை கெடுக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது. அதான் ஆண்டு சொல்லியிருக்க, அந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்கிறார். ஒரு சரீரத்தை கெடுக்கிற போதை வஸ்துகள், ஒரு வெத்தலைப்பாக்கு போடுற காரியங்கள், மதுபான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், விபச்சார பாவம், இதெல்லாம் சரீரத்துக்கு அடுத்த காரியம். இப்படி அந்த ஆலயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுற அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுக்கும் போது நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பாவத்தின் விளைவு பயங்கரமாக என்ன செய்யும், காணப்படும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து நான் ஒரு ஊழியர் சொல்லும்போது கேள்விப்பட்டேன். பவுல் எப்படி ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு மனிதன், ரோமர்கள் பாவத்துக்கு சில தண்டனை கொடுத்தாங்க. சிலுவையில் அறைந்து கொள்வது வழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி சில பாவத்துக்கு மரண சரீரத்தை என்ன செய்வாங்களாம், உயிரோடு இருக்கிற மனிதனுடைய சரீரத்தில் இணைத்து அதை கட்டி வைத்து விடுவார்களாம். அந்த மனிதன் அதை சுமந்து கொண்டே தெரியணுமா. அதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார். ஒருவேளை அந்த சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து உயிரோடு இருக்கிற அந்த மனிதனுடைய சரீரத்தை அது என்ன செய்யும், பாதிக்கும். அதான் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத அந்த ஊழியர் சொல்லும்போது நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நினைத்து பார்க்கும்போது கொடூரமான ஒரு தண்டனை அந்த நாட்களில் ரோமர்களால் என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரோமர் அரசாங்கம் இது ஒரு தண்டனையாக அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதனால தான் பவுல் இந்த காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு பாவத்தை தண்ணீர் போல பருகி கொண்டிருக்கிற மக்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்கிறோங்கிற உணர்வே நிறைய பேருக்குள்ளே என்ன செய்யலை, வரலை. உணர்ந்தால் தான் நம்ம பாவத்திலேருந்து என்ன செய்ய முடியும், வெளிவர முடியும். அந்த 2 கள்ளன்கள் சிலுவையில் அறையப்படும் போது ஒரு கள்ளனுக்குள்ளே ஒரு பாவம் செஞ்சோம் அப்படிங்கிற உணர்வே அவனுக்குள்ளே என்ன செய்யலை, இல்லை. அதனால தான் அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, மனம் திரும்பவே இல்லை. இன்றைக்கி உணர்வில்லாமல் மனிதர்கள் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. உணர்வில்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இருக்காது. உணர்வு வரும்போது தான் அந்த பாவத்திலேருந்து அந்த மனிதன் என்ன செய்ய முடியும், வெளிவர முடியும். இன்றைக்கி பணத்தை கொடுத்தா பாவம் செய்கிற சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, மனிதர்கள் காணப்படுறாங்க. இன்னும் சிலர் நம்ம மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பாவம் செய்யலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை, ஊரில் எல்லாரும் செய்கிறதா, உலகத்தில் எல்லாரும் செய்கிறதா அப்படின்னு சொல்கிற காரியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நம்ம துன்மார்க்கமான காரியத்தை செய்து இல்லை மது அருந்தி விட்டு மற்றவங்களுக்கு இடையூறு பண்ணாமல் நம்ம அமைதியாக இருந்துட்டு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம சரீரத்தை கெடுக்கிற காரியத்தை செய்யும்போது ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம். நிறைய பேர் அதை அறியாமல் என்ன செய்கிறாங்க, அந்த
பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்திற்கு ஒரு விளைவு என்ன செய்து காணப்படுகிறது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்திலேருந்து நீங்கள் வாசித்து கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் பாவம் செய்யும்போது அதனுடைய விளைவை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள், சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கூட அது திருஷ்டாந்தங்களாக என்ன செஞ்சிருக்கு, நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் அது கொடூரமான காரியமாக என்ன செய்து இந்த பாவம் காணப்படுகிறது. ஆசீர்வாதங்களை கூட அது இழக்க செய்துவிடும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்வோம், பாவத்து நிமித்தம் நம்ம இழந்து போய்விடுவோம். பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக என்ன செஞ்சார், வந்தார். நமக்காக பாடுபட்டு, நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக அவர் ஜீவனையே என்ன செஞ்சார், கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து தான். சிலர் பாவம் செஞ்சுட்டு நம்ம ஏதாவது பரிகாரம் செய்து அதுலேருந்து வெளிவந்துடலாம், தான தர்மம் பண்ண வெளிவந்துடலாம் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு முறை ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போவோம். நாங்கள் திருநெல்வேலிக்கு மாதம் ஒரு முறை. அப்படி போகும்போது ஒரு வயதான ஒரு தாத்தா, 90 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ அவர் என்னோடு பேசினார். நான் அந்த ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னால், நான் ஒரு பெரிய பூசாரி வேலையை செய்கிறேன். நான் அந்த கோயிலில் நான் சொல்கிறது தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நான் சொன்னது தான் நடக்கும். நான் எடுத்து கொடுத்தா தான் பொங்கலே வைப்பாங்க. எனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தாத்தா நீங்கள் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த நாளில் அவர் சிரித்துக்கிட்டே சில காரியங்களை என்னோடு கூட என்ன செஞ்சார், வாக்குவாதம் பண்ணார். பல வருடங்கள் இருக்கும். அப்போ நான் சொன்னேன், இல்லை, இயேசு வழியாக தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், பரலோகம் போக முடியும். இல்லை, நீங்கள் ஒரு வழியாக வர்றீங்க, நாங்கள் ஒரு வழியாக சொர்க்கத்துக்கு வருவோன்னு சொன்னாங்க. அப்படி கிடையவே கிடையாது தாத்தா. அந்த இதை வாசிங்க, ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். இயேசு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், அந்த பரலோக பாக்கியத்தை தர முடியும். ஏன்னா இயேசு மட்டும்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் தான் உங்களுக்கு பாவத்தில் என்ன செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும். அதனால் இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்கன்னு சொன்னோம். அவர் சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்டார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை என்ன செய்யலை, அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கி நிறைய மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அறியாததுனால அப்படி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவர் அவர்களை தொடும்போது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாரானாலும் சரி, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா ஒப்பு கொடுங்க. நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை ஆண்டுடைய வருகை வந்தால் நம்ம எங்கே போவோம், ஒருவேளை நம்முடைய மரணம் வந்தால் நம்ம எங்கே போவோம்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பாவத்தை நிமித்தம் நம்ம பாதிக்கப்படுறோமோ இல்லையா, நம்ம சந்ததி என்ன செய்யும், பாதிக்கப்படும். அதனால் அதை உணர்ந்து அந்த பாவத்திலேருந்து என்ன செய்ய, நம்ம வெளிவர ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் நம்மளை அவருடைய ரத்தத்தினால கழுவி அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்கிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இயேசு மட்டும்தான் நமக்கு பாவத்திலேருந்து என்ன செய்ய முடியும், விடுதலை தர முடியும். அந்த இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த நாளிலும் கூட ஒரு பாவத்தின் விளைவுங்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் பேச தேவன் கிருபை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் பாவத்திலேருந்து விடுதலை பெறலையோ ஆண்டவரே, அந்த பாவத்திலேருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டப்பா. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு விடுதலை தர முடியும். அந்த சமாதான சந்தோஷம் அவரிடத்துல தான் இருக்குங்கிறத அறிந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.